வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது பிரெட் பன்னீர் பீஸா. எப்படி செய்யலாம்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோ பார்க்கலாம். இப்போ நம்ம பன்னீரை குட்டி குட்டியாக கட் பண்ணிக்க போகிறோம். நம்ம பீஸாவில் போடுறதா இருந்தால் கொஞ்சம் பெருசாகவே எடுத்துக்கலாம். நம்ம ப்ரெட்டில் வைக்க போகிறோம், அதனால் கொஞ்சம் சின்ன சின்னதாகவே பீஸ் கட் பண்ணிக்கலாம். நீங்கள் இதே பீஸா மாதிரி பண்ணுறீங்கன்னாலும் நம்ம ஏற்கனவே பீஸா பேஸ் பண்ணியிருக்கோம், சிக்கன் பீஸா எல்லாமே. அதை நீங்கள் பார்த்துக்குங்க. அந்த மாவு பிசைகிறது அந்த குவான்டிட்டிக்கெலாம் பார்த்துட்டு அதில் இது கொஞ்சம் பெரிய சைஸில் சேர்த்துக்கோங்க. இது பன்னீரில் நம்ம பண்ண போகிறோம். இது நான் டக்குன்னு செய்கிறதுக்காக ப்ரெட்டில் பண்ணுறேன். சேம் அதே ஸ்டஃபிங் தான். நீங்கள் பீஸாவில் கொடுக்கும்போது மாவு பிசைஞ்சிட்டு அதில் இது பண்ணிக்கணும். இதில் மிளகாத்தூள், உப்பு, கரம் மசாலா இந்த 3 மட்டும்தான் போட்டு கிளறி ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சுருக்கேன். இப்போ ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கோம். நிறைய ஆயில் தேவையில்லை, சும்மா அப்படியே லைட்டாக ஃப்ரை பண்ணிடலாம். பன்னீர் டக்குன்னு ஃப்ரை ஆகிடும். நீங்கள் மாவு பீஸா மாவு நீங்கள் பண்ணுறீங்கன்னா பீஸா பேஸ் இருந்தாலும் அதில் நீங்கள் மேலே பண்ணிக்கலாம். இல்லைனா வீட்டில் மாவில் சர்க்கரை, ஈஸ்ட்டு இதெல்லாம் சேர்த்து நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம். அதோட லிங்க் நான் கொடுக்குறேன், அதில் பார்த்துக்குங்க. இப்போ நம்ம லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம் பன்னீரை. இது திருப்பி விட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். சேம் தான், நம்ம மேலே போடுற ஸ்டஃபிங் மட்டும் மாற்றி மாற்றி கொடுக்க போகிறோம், அவ்வளோதான். இப்போது நல்லா பன்னீர் ஃப்ரை ஆகிடுச்சு. இதில் நம்ம இஞ்சி பூண்டுலாம் சேர்க்கல, வெறும் மிளகாத்தூள், கரம் மசாலா, உப்பு இந்த 3 தான் பன்னீர் போட்டிருக்கோம். பன்னீரை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கோம். இப்போது ஃப்ரை ஆகிடுச்சு, போதும். நல்லா சாஃப்டாக இருக்குது பன்னீர். இப்போ இதை இறக்கிடலாம் நம்ம. இப்போது ப்ரெட் பாருங்கள், நல்லா பெரிய ப்ரெட் இது. இது பாடி சரவணால தான் வாங்கினோம். நார்மல் சைஸை விட பெரிய சைஸு இந்த ப்ரெட்டு. நார்மல் சைஸ் ப்ரெட்லேயே 2 ப்ரெட்டு வைக்கிற அளவுக்கு இருந்துச்சு இது அகலம். இதில் நம்ம பீஸா சாஸ் சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு. சேம் தான், நான் பீஸா சாஸும் ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன், அதை பார்த்துக்கங்க. இது மேலே நம்ம மைனஸ் தடவிக்கலாம். மைனஸும் நம்ம ஹோம்மேடு தான், வீட்டிலே செஞ்சது. ஆல்ரெடி நான் அதுவும் உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன். இப்போது ஆனியனை கட் பண்ணியிருக்கோம், அதை நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். இதுலேயும் உங்களுக்கு தேவையான என்ன வெஜிடபிள்ஸ் வேணுமோ அது எல்லாமே வச்சுக்கலாம். இன்றைக்கி நான் வெங்காயம், தக்காளி, குடமிளகாய் இந்த 3 தான் வைக்கிறேன் நான். நீங்கள் இதில் சோளம், வேக வச்ச சோளம், அப்புறம் பீன்ஸு, கேரட்டு இது எல்லாமே உங்களோட விருப்பம்தான். ஜஸ்ட்டு நீங்கள் வெஜ்ஜில் இந்த மாதிரி வெஜிடபிளே வச்சுக்கிறீங்கன்னா வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இன்றைக்கி வெஜிடேரியன் தான் பண்ணுறோம், பன்னீர் வச்சு தான் பண்ணுறோம். நம்ம நான்வெஜ் இன்றைக்கி சேர்க்கல. இப்போ பன்னீரை குட்டி குட்டியாக கட் பண்ணி ஏற்கனவே வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். இப்படி எல்லா இடத்துலையுமே வச்சுக்கோங்க. நிறையா இருக்குன்னா நிறையா நீங்கள் ஃபுல்லாகவே பன்னீர் மட்டுமே கூட வச்சுக்கலாம். இதில் மைனஸ் தடவிட்டு அது மேலே ஃபுல்லாக பன்னீர் மட்டுமே வைக்கலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது மொசரோலா சீஸு, இது இன்றைக்கி தான் நம்ம மொசரோலா சீஸ் எப்போவுமே நான் ஸ்ப்ரெடி தான் வச்சு காட்டியிருக்கேன். இன்றைக்கி மொசரோலா சீஸ் காட்டுறேன் பாருங்கள். எது நான் ஸ்பேர் மார்க்கெட்டில் வாங்கினது. இப்போது தவாவை சூடு பண்ணியாச்சு. ஆல்ரெடி சூடு பண்ணி வச்சுருக்கேன், மூடி வச்சு இதில் வச்சுட்டு இதை அப்படியே மூடிடலாம். 5 மினிட்ஸ் சிம்மிலே வைங்க, இல்லைனா ப்ரெட்டு கருகிடும். ஸோ இந்த மாதிரி மூடி போட்டுருங்க. ஒரு 3 நிமிஷத்துலேருந்து 5 நிமிஷத்துக்குள்ளாரையே நீங்கள் ஒரு தடவை பார்த்துக்குங்க எவ்வளோ நல்லா அது இதாகிடுச்சு பாருங்கள். இப்போது சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துட்டேன். நீங்கள் ஒரிகானோ இருந்ததுன்னா அது கூட சேர்த்துக்குங்க. நான் வீட்டில் இருக்கிற சில்லி ஃப்ளேக்ஸ் மட்டும் சேர்த்துருக்கேன், ஒரிகானோ போடல. இல்லை சீசனிங், இட்டாலியன் சீசனிங் எது இருந்தாலும் நீங்கள் மேலே அப்ளை பண்ணிக்கலாம், ஃபஸ்ட்டே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதோ நம்மளோட ப்ரெட் பன்னீர் பீஸா ரெடி ஆயிடுச்சு.
கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக, ரொம்ப சீக்கிரமாக பசங்க கேட்கும்போது உடனே நம்ம இதை மாதிரி செஞ்சு தந்துடலாம். எந்த அளவுக்கு வருது பாருங்கள். அந்த மொசரோலா சீஸோட இதுக்காக தான் நம்ம மொசரோலா சீஸ் வாங்குறது. இந்த மாதிரி இழுக்கும் போது இப்படி வரணும். எல்லாரும் வீடியோ பார்த்துருப்பீங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.